ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். இன்றைக்கி நம்ம குக்கிங் சீரீஸில் நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ரொம்பவே சுத்தமான நெய் எப்படி தயாரிக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா எண்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூட இருக்குது. அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் சேர்த்து கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நெய் தயாரிக்கிறதுக்கு வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 456 கிராம், இந்த ஒரு பேக் வந்து 456 கிராம்ஸ், இது மாதிரி 2 பேக் ப்ளஸ் ஒரு ஹாஃப் பேக் வந்து பட்டர் வந்து நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆட் பண்ண பட்டர் எல்லாமே ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு பாயில் பண்ணுங்கள். நான் வந்து டெம்பரேச்சர் வந்து மீடியம் டெம்பரேச்சர் தான் வச்சு பாயில் பண்ணுறேன். ஸோ கீழே ஸ்டிக் ஆகாமல் இருக்க நடுவில் நம்ம கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விடலாம். பபிள்ஸ்லாம் லைட்டாக அடங்கிடும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த மாதிரி ஏடுபடுகிற மாதிரி செட்டில் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து லைட்டாக கிண்டி விடுங்க, ஏன்னா அது வந்து கடாய்க்கு ஸ்டிக் ஆகிடும். ஸோ வந்து அதை லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கீயோட கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நுரை அப்படி நுரைச்சிக்கிட்டு வருது இல்லையா? ஸோ இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா அந்த கீ வந்து டார்க்காக ப்ரௌன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு அடுப்பில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா அந்த ஹீட்லேயே அந்த கீ வந்து கருகிடும். ஸோ வந்து வேறு அடுப்பில் ஷிஃப்ட் பண்ணி வைங்க. நம்ம வந்து இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சோ இல்லை மஸ்கின் கிளாத் வச்சோ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டிங்கன்னா அது ஆறுனதுக்கப்புறம் செட் ஆகிடும். இந்த ஃபில்டர் பண்ண இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே சூப்பரான ஒரு நெய் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அந்த வடிகட்டணும் இல்லைங்களா, அந்த வந்து திப்பியை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு பால்கோவா ரேஞ்சுக்கு இருக்கும் அந்த ஸ்வீட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்கும், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை வந்து நிறைய பேர் தூக்கி விட்டுருவாங்க, அதை பண்ணாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெலிஷியஸாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே சூப்பரான டேஸ்டியான நெய் ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட நெய் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நெய்யோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.